பிகிலு. ஸோ இது எனக்கு ஒரு கோஇன்சிடென்ஸா இல்லை ப்ரீ பிளான்டா, இது என்னன்னே எனக்கு தெரியல. ஸோ இந்த விசில் நீங்கள் நல்லா கிளியராக பாருங்கள். இந்த விசிலில் இருக்கிற டேகை நீங்கள் பாருங்கள். இதில் பிகில்னு எழுதியிருக்கோம். ஸோ இது எனக்கு எப்போ கிடச்சிதுன்னா, பிகிலோட ஆடியோ லான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போகும்போது எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் இது என் கையில் கொடுத்தாரு. என்கிட்ட மட்டும் இல்லை, அங்கே வந்து அரங்கத்துக்கு வந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விசிலை கொடுத்து தான் உள்ளே அமிச்சாங்க. அதாவது பிகிலை கொடுத்து உள்ளே அமிச்சாங்க. அந்த அரங்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சத்தமாக தான் இருந்தது. அப்போ நமக்கு தெரியாது இந்த விசில் சின்னம் தான் நம்ம கட்சிக்கு வரப்போதுனோ, இதை தான் நம்ம கையில் வச்சு இப்படி பேச போகிறோனோ ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு இந்த விசில் வந்திருக்கு. ஸோ இப்போ திடீர்னு நம்ம விசில் சின்னம் அனௌன்ஸ் பண்ண உடனே நேற்று நாங்கள் அரங்கத்துக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விசில் சின்னம் கொடுத்து தான் மகாபலிபுரம் அந்த ஹாலுக்குள்ளே எங்கள் எல்லாரையும் அலோவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு டேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த டேக் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். பக்காவான QR கோடு, இந்த ஸ்கேனர், இதை ஸ்கேன் பண்ணி போனால் நம்ம ஃபோட்டோ போட்டு தலைமையிலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாநில நிர்வாகி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது கடைசி வரிசையில் ஒரு ரசிகனாக நின்றுட்டு இருந்தேன்னா, இப்போ மாநில நிர்வாகியாக தலைவர் பேசும்போது முதல் வரிசையில் உட்காந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம், எங்கள் அண்ணன் பேசுகிறத நான் நேரில் பார்க்குறேன்னும் போது அந்த சந்தோஷமே தனி. அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அவர் பண்ணுற செயல்களாக இருக்கட்டும், இவ்வளோ பக்கத்தில் மிஞ்சி போனால் ஒரு 300 மீட்டர் கூட இருக்காது, அவ்வளோ தூரத்தில் உட்காந்துக்கிட்டு எங்கள் அண்ணன் பேசுகிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது, எப்போவுமே டிவியில் பார்த்துருக்கோம், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், வெளியே நிறைய விஷயத்துலலாம் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இவ்வளோ க்ளோஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புதுவிதமான அனுபவம். இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னை அழைச்சதுக்கு எங்கள் தலைவர் தளபதிக்கும் இந்த கார்டை கொடுத்து எங்கள் கழக பொதுச் செயலாளருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மறக்க முடியாத நாளாக இருந்துங்க. அதை விட நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இந்த பிகில் விஷயம், அதாவது இது கோஇன்சிடென்ஸான்னு தெரியலன்ட்டு. ஸோ அரங்கத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தலைவர் காது அப்படி மூணு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிஜமாலே அந்த அனுபவம் அப்படி தான் இருந்தது. நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த டிவியில் லைவ்லலாம் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ஸாக இருந்தது. நம்ம தலைவர் என்ட்ரி கொடுக்கும்போதும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போது அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. ரொம்ப மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த சின்னம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நம்மளால் சேர்க்க முடியும். அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேடையில் நிறைய பேர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டு இருக்கிறவங்க தான் அலோவ் பண்ணுன்னு சொன்னால, வெளியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் கார்டு இல்லாமல். நான் இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மாநில நிர்வாகி, மாவட்ட செயலாளர்கள், அது மட்டும் இல்லாமல் பகுதி சொல்லுவாங்க, பகுதி, ஒன்றியம், நகரம், அந்த செயலாளர்கள், அது மட்டும் இல்லாமல் சார்பணி, அதாவது இளைஞரணி, தொண்டரணி, மாணவரணி, மகளிரணி, இந்த மாதிரி அணிகள் போட்டிருக்காங்களே, அந்த அணிகளில் இருக்கிற அமைப்பாளர்கள் மட்டும்தான் அலோடு. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா களத்தில் நின்று ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது, பிரச்சாரம் பண்ணுறது, லோக்கல் பாடின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோக்கலில் இறங்கி வேலை செய்கிறவங்க. ஸோ அவங்கள பார்த்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேல எப்படி நடக்குதா, ஏடிஎம்கேல எப்படி நடக்குதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம கட்சியில் ப்ராப்பராக பிளான் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து உள்ளே கூப்பிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க.